அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி பானுமா கிச்சனில் ஒரு வாரம் ஃபுல்லாக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பொங்கல் அப்படின்னு செஞ்சுட்டு இல்லாமல் இந்த மாதிரியாகவும் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கோதுமை இடியாப்பம். இது கூட ஒரு வெஜ்ஜு குருமா மாதிரி வச்சுருக்கிறேன். இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இட்லி சட்டியில் நம்ம கோதுமை மாவை ஃபஸ்ட்டு அவிச்சி எடுத்துக்கின்னு இதுக்கு நான் 2 கப்பு அளவு நான் மாவை அவிச்சி எடுக்கிறதுக்கு நான் இதில் வச்சுருக்கேன். இதில் தண்ணிலாம் தொளிக்க வேணாம். இதை அப்படியே நம்ம கொஞ்சம் பரத்துனது மாதிரி இட்லி தட்டை கவுத்து போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி நான் கொஞ்சம் மாவை அப்படியே ஃபுல்லாக நான் இந்த டீஸ் ஃபுல்லாக நான் பரவுனது மாதிரி இப்படி வச்சுட்டு மேலே மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கிட்ட அவிச்சது மாதிரி இருக்குன்னு. அதனால் கொஞ்சம் கூடுதலாக கூட நீங்கள் மாவை போட்டு அவிச்சி எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வேணுங்கிற சமயத்தில் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவை நம்ம இப்படி கையால் தொடும்போது அப்படியே சூடு நமக்கு கை தாங்க முடியாத அளவுக்கு இருக்குன்னு. அப்போ தான் நல்லா உங்களுக்கு அவிச்சி மாவு நல்லா வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த மாவை நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி பொல பொலன்னு உடச்சி கையால் எடுத்துக்கலாம். இப்போ இது பார்க்குறதுக்கு அப்படியே அரிசி மாவு மாதிரி பொல பொலன்னு இருக்கும். நமக்கு சாதாரணமாக அரிசி மாவில் எப்படி இடியப்பம் செய்வோமோ அதே மாதிரி இந்த இடியப்பமும் சூப்பராக நமக்கு வந்துடும். இப்போ இது சின்ன டீஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் பெருசாக உள்ள அகலமாக உள்ள ஏனத்தில் மாற்றிக்குவோம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கிறேன். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி இந்த மாதிரி நமக்கு நல்லா கொதித்து வருன்னு. நல்லா நமக்கு இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியை தான் மாவில் ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு ஆப்பையை வச்சு கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணி நமக்கு எவ்வளோ ஊற்றுறோம் அப்படின்னு அளவுலாம் சொல்ல முடியாது. ஆனால் சாதாரணமாக அரிசி மாவில் நம்ம இடியாப்பம் சுடுறதுக்கும் இந்த மாவில் இடியாப்பம் சுடுறதுக்கும் நமக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தான் தேவைப்படும். இந்த மாதிரி ஆப்பையை வச்சு நல்லா கிண்டிட்டு அதாலேயே நம்ம மசிச்சு விடுறதுக்கும் வசதியாக இருக்கும். கையால் நம்ம ரொம்ப சூடாக இருக்கிறதுனால சூடு நமக்கு கொஞ்சம் ஆறின பிறகு தான் கையால் பிசைஞ்சி எடுக்கணும். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சூடு ஆறின பிறகு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கையால் பிசைஞ்சி எடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அரிசி மாவில் நம்ம இடியாப்பம் செய்யும்போது மாவு இந்த அளவுக்கு லூஸாக இருக்கக்கூடாது. இதுவே நம்ம கோதுமை மாவில் செய்யும் போது மாவு இந்த மாதிரி ஒரு லூஸாக இருக்குன்னு. இப்போ எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு மாவை இடியாப்ப உரலில் வச்சு நீங்கள் அப்படியே லேசாக புழிஞ்சது மாதிரி எடுங்க. மாவு நமக்கு கொஞ்சம் லூஸாக தான் இருக்குன்னு ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. இருந்தாக்கா புளிய வராது. அப்படியே உங்களுக்கு இதில் புளிய தெரியல அப்படின்னாக்கா முறுக்கு உரலில் இருக்கிற ஓமப்பொடி அச்சிலேயே நம்ம இந்த மாதிரி இடியாப்பத்தை சுட்டு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி உங்களுக்கு சாஃப்டாக இடியாப்பம் வருன்னு அப்படின்னாக்கா இந்த இடியாப்ப உரலில் சுடும்போது தான் நமக்கு ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள் எப்படி சூப்பராக நமக்கு இடியாப்பம் எல்லாத்தையுமே பிழிஞ்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் எனக்கு 8 இடியாப்பம் வரும். அவ்வளோதான். 2 குவளையில் நான் போட்டு சுட்டுருக்கிறதுனால 8 இடியாப்பம் அளவு தான் நமக்கு வரும். இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கையால் லேசாக தொட்டு பாருங்கள். உங்களுக்கு மாவு கையில் ஒட்டாது மாதிரி அப்படியே தெரியுன்னு. ஆனால் சாஃப்டாக இருக்கிறது மாதிரி இருக்கும். 5 நிமிஷம் போதும். உங்களுக்கு மற்றபடி அரிசி மாவு இடியாப்பம் நம்ம சுடும்போது நமக்கு வெந்தத்துக்கு பக்குவம் தெரியும். இதில் வெந்தத்துக்கான பக்குவம் தெரியாது. கலர் மாறி இருக்கும். கையால் நம்ம தொட்டு பார்க்கும்போது அப்படியே ஒட்டாது மாதிரி இருக்கும். அவ்வளோதான். சூப்பராக நமக்கு இடியாப்பம் வெந்துருச்சு. இது ஆறின பிறகு தான் நமக்கு சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு சாஃப்டாக தெரியாத மாதிரி தான் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இடியாப்பம் சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு. இதே மெத்தட்லேயே நீங்கள் கேழ்வரகு மாவுலேயும் இடியாப்பம் சுடலாம். ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுட்டு வாங்க அடுத்ததாக பூரி பார்க்கலாம். பூரி பார்த்திங்கனாக்கா எல்லா பூரியுமே நம்ம செய்யும்போது உப்பெல்லாம் வராது. கொஞ்சம் தான் நமக்கு உப்பி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் செஞ்சுருக்கிற இந்த 12 உருண்டையில் 12 பூரியுமே எனக்கு சூப்பராக உப்பி வரும். இதுக்கு ஹோட்டலில் செய்கிறது மாதிரியே உருளைக்கிழங்கு குருமா. இது பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும்
ஹோட்டல் குருமா மாதிரியே அதே டேஸ்ட்டில் அதே மாதிரியே இருக்கும். ஒவ்வொரு பூரியுமே நமக்கு அப்படியே உப்பி புஸ்ஸு புஸ்ஸுன்னு இருக்கும். பூரியும் அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு அமுங்கி போயிடாது. இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, இது ஊட்டி உருளைக்கிழங்கு, இது சாதாரணமாக நம்ம ஊர் உருளைக்கிழங்கு. இப்போ நம்ம ஊர் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோல்லாம் நமக்கு எடுக்க வராது. இந்த உருளைக்கிழங்க தான் இப்போ நம்ம பூரி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஊட்டி உருளைக்கிழங்க நம்ம சிப்ஸு செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளோர் மாவையும் சேர்த்துக்கங்க. இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க. நல்லா பூரி உங்களுக்கு மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக நமக்கு வரணும் அப்படின்னாக்கா இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்து பிசைஞ்சு எடுத்திங்கனாக்கா அப்படியே பூரி மொறு மொறுன்னு இருக்கும். நான் இதில் ரவா சேர்க்கல. இப்போ பூரியை பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். 10 நிமிஷத்துக்கு பிறகு இந்த மாதிரி எல்லாத்தையுமே உருண்டை போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. மாவு போட்டு நீங்கள் வளர்த்துறது மாதிரி இருந்தாலும் மாவு போட்டு நீங்கள் உருண்டையை வளர்த்தி எடுத்துக்கலாம். ஆனால் அது எண்ணெயில் உங்களுக்கு மாவு படிகிறது மாதிரி இருக்கும். இப்போ இதில் எனக்கு 12 உருண்டை வந்துச்சு. இந்த 12 உருண்டையுமே நான் சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாமே எனக்கு அப்படியே உப்பி வரும். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெயை தடவி இப்போ இதில் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பூரிக்கு உருளைக்கிழங்கு குருமா செய்யலாம். உருளைக்கிழங்கு குருமா செய்கிறதுக்கு கிழங்கு வேக வச்ச குக்கர்லேயே இப்போ குருமாவையும் செஞ்சிடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடு வந்தோடனே கடுகு போட்டுக்கோங்க. இதில் காஞ்ச மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா நான் சேர்க்கல, பச்சை மிளகா தான் சேர்க்க போகிறேன். இதில் நீள நீளமாக வெட்டி வச்சுருந்த ஒரு 3 வெங்காயம், அதே மாதிரி ஒரு 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகா, புதினா, கருவேப்பிலை எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்துக்கோங்க. தனித்தனியாக நமக்கு வதக்க வேணாம். இதுவும் நமக்கு ரொம்ப நேரம் வதங்கவும் வேணாம். நமக்கு கொஞ்சம் லேசாக வெங்காயம், தக்காளி எல்லாமே தெரியணும். இது கூட கடலைப்பருப்பை ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டு வச்சுருந்தேன். 1 ஸ்பூன் அளவு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், உப்பு, இதுதான் இதுக்கு மசாலா. வேறு எதுவுமே இதில் மசாலா சேர்க்க வேணாம். இஞ்சி இருந்துச்சுனாக்கா அதையும் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கை இதில் சேர்த்து நல்லா இதை பிரட்டிட்டு கொஞ்சமாக இதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ மிச்சம் உள்ளதில் ஒரு 1/2 கப்பு அளவு நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். தண்ணி ஊற்றி கொஞ்சம் லேசாக அப்படியே கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ 1/2 ஸ்பூன் அளவு மைதா மாவு கரைச்சிட்டு ஒரு ஸ்பூன் அளவு தண்ணியில் லாஸ்ட்டாக இதை ஊற்றிட்டு இதை நம்ம கிண்டி விடும் போது தான் அப்படியே ஹோட்டலில் ஒரு மாதிரி உருளைக்கிழங்கு நம்ம குருமா நம்மளுக்கு கொடுக்கும் போதே ஒரு கொல கொலன்னு ஒரு மாதிரி ஒரு திக்கான ஒரு கிரேவியாக இருக்கும். அந்த டேஸ்ட்டு நமக்கு வர்றதுக்காக தான் லாஸ்ட்டாக இதில் மைதா மாவு நம்ம கரைச்சி ஊற்றுறது. அது ஆப்ஷனல் தான். நீங்கள் விரும்புனா ஊற்றலாம், இல்லைன்னா பரவாயில்ல. நம்ம பூரியை இப்போ மாவு போட்டு தேய்ச்சி நம்ம சுடலை, எண்ணெய் ஊற்றி தான் கொஞ்சமாக இதில் தேய்ச்சி நம்ம பூரியை எல்லாத்தையுமே வளர்த்தி எடுக்க போகிறோம். மாவு போட்டு சுடும்போது எண்ணெயில் அப்படியே மாவு அடியில் தங்குறது மாதிரி இருக்கும். இப்போ இது நமக்கு சுத்தமாக இருக்கும் இந்த எண்ணெய். இப்போ பாருங்கள், நான் சுட்டு காமிக்கிறேன். எல்லா பூரியுமே இந்த மாதிரி தான் நமக்கு புஷ்ஷுன்னு உப்பி வரும். இதுக்கு நம்ம 1 ஸ்பூன் இதில் கார்ன்ஃப்ளோர் போட்டோம்ல, அதுதான் நமக்கு எல்லா பூரியுமே உப்புறத்துக்கு காரணமாகவும் இருக்கும். அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவு நீங்கள் இதில் ரவா சேர்த்திங்கனாக்கா அப்படியே மொறு மொறுன்னு இருக்கும் பூரி. இதிலே சின்ன சின்னதாக நம்ம செஞ்சு சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சுட்டு எடுத்த 4 பூரியுமே எப்படி உங்களுக்கு புஷ்ஷுன்னு உப்பி ஒன்றோட ஒன்று அப்படியே ஒட்டாமல் அப்படியே அமுங்காமல் அப்படியே இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ பாக்கி இருக்கிற 8 உருண்டை இந்த இருக்குது பாருங்கள். இப்போ சூப்பராக நம்ம உருளைக்கிழங்கு குருமாவை எடுத்து வச்சு பூரியோட காலையில் நம்ம டிஃபனை சாப்பிட்டுக்கலாம். நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்துடுச்சுனாவே பூரி கிழங்கு எல்லார் வீட்லேயும் இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம செய்வோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா மறுபடியும் சொல்கிறேன், ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ அடுத்ததாக மசாலா தோசை. இதுக்கு நம்ம பேலன்ஸு எடுத்து வச்சுருக்கிற நம்ம பூரி கிழங்க நம்ம இந்த தோசையை அப்படி மெலீஸாக நம்ம அப்படியே தோசைக்கல்லில் ஊற்றிட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூரி மசாலாவை அப்படியே தடவுங்க. தடவிட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றி மடக்கி போட்டு எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. இதையே ஹோட்டலில் போனீங்கன்னாக்கா ஒரு தோசை எப்படியும் 60 ரூபாய்க்கு குறையாம தான் மசாலா தோசை கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீட்டில் சிம்பிளாக ஒரே கல்லில் 2 மாங்காய் இதே மாதிரி பூரி மசாலா செய்யும் போது கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா மறுநாள் மசாலா தோசை கூட நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ அடுத்தது பார்க்க போகிறது வெங்காய அடை. ரொம்ப சிம்பிளாக இட்லி, தோசை எதுவுமே மாவு இல்லாத சமயத்தில் இந்த வெங்காய அடையை செஞ்சு சாப்பிட்றலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், காலையில் நம்ம டிஃபனுக்கும் சாப்பிட்லாம். இதுக்கு காரமாக ஏதாவது தொட்டுக்கிறதுக்கு செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை சும்மாவே நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதுக்கு நான்
அரிசியை நான் மாதிரி கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மிக்சியில் இதை கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குவோம். நம்ம இதை சலிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை இப்படியே நம்ம கொட்டிடுவோம். முழு முழு அரிசி தான் இருக்கக்கூடாது. இதில் ஒரு அரை மூடி தேங்காவையும் நான் மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துருக்கிறேன். அவ்வளோதான். தண்ணி ஊற்றி அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம் தேங்காவை. இப்போ இதில் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி பச்சை மிளகா, கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கங்க. அடுத்ததாக ஒரு முட்டையும் பெருஞ்சீரகத்தையும் நான் மிக்சியில் அடித்து அதையும் இதில் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சம் தண்ணி கழுவி அதையும் ஊற்றியாச்சு, உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இது கூட எண்ணெயும் நெய்யும் நல்லா ஆவி பறக்க சூடு பண்ணி அதையும் இதில் ஊற்றிக்கங்க. அப்போ தான் நமக்கு வெங்காய எடை நல்லா மேலே பொறப்பாக இருக்கும். உள்ளே முட்டை நம்ம ஊற்றிருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். பெருஞ்சீரகம் நல்லா வாசனையாக இருக்கும். வெங்காயமும் பச்சை மிளகாவும் நம்ம சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுருங்க. அரை மணி நேரத்துக்கு பிறகு நமக்கு அரிசி மாவு நல்லா ஊறி இருக்கும். இதுதான் பக்குவம். இன்னும் கூட நம்ம விட்டுருக்கலாம். 1 மணி நேரம் நல்லா ஊறி தண்ணியும் நமக்கு இழுத்துருக்கும். இப்போ தோசைக்கல்லில் நமக்கு ரவுண்டாக நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மாவை எடுத்து வச்சு கொஞ்சம் மெல்லிசாக தட்டிடுவோம். ரொம்ப மொத்தமாக தட்ட வேணாம். எங்கள் அம்மா வீட்டில் எப்போதும் ஈவினிங் டயத்தில் ஏதாவது ஒன்று பஜ்ஜியோ போண்டாவோ செஞ்சு சாப்பிடுவோம். அதே மாதிரி இதையுமே ஒரு வெங்காய எடையாக செஞ்சு சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த வெங்காய எடை ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி மூடியை போட்டு மூடி வச்சுட்டு இதை அப்படியே திருப்பிடுங்க. இந்த மாதிரி திருப்புறத்துக்கு ஒரு குமிழ் வச்ச மூடியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக திருப்பிடலாம். தோசை திருப்பி எடுத்து திருப்ப தெரிஞ்சவங்க தோசை திருப்பியை வச்சோம் திருப்பிடுங்க. அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான வெங்காய எடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட நல்லா காரசாரமாக ஏதாவது ஒரு சட்னி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எடுத்து வச்சு சாப்பிடுங்க. இல்லை மதியம் உள்ள ஆணம் இருந்துச்சுனாக்கா, அதாவது குழம்பு இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட சாப்பிட்லாம். இப்போ அடுத்தது கேரளா ஸ்பெஷல் தேங்காய் தோசை. இந்த தேங்காய் தோசை பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக நல்ல மணமாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு ரோஜாப்பூ சட்னி, ஒரு 4 காஞ்ச மிளகாய், ஒரு முழு பூண்டு, ஒரு 4 சின்ன வெங்காயம் இதெல்லாம் வச்சு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்குவோம். அம்மி இருந்தால் அம்மியில் அரைச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெயை ஊற்றி இதை தொட்டு சாப்பிட்டோம்னா அப்படி தான் இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 கப்பு அளவு நான் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். சாதாரணமாக வீட்டில் யூஸ் பண்ணுற பச்சரிசி எடுத்துக்கோங்க. ரேஷன் அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 3-4 தடவை கழுவிட்டு நல்லா தண்ணி வெள்ளையாக வர்ற வரைக்கும் கழுவி எடுத்துருங்க. இப்போ இதை ஒரு 6 மணி நேரம் அப்படியே நல்லா ஊறட்டும். இப்போ நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். நான் மதியானம் ஒரு 3 மணி மாதிரி ஊற போட்டிருந்தேன். நைட்டு படுக்கும்போது இதை அரைச்சி வச்சுட்டு படுத்துட்டோம்னாக்கா காலையில் நமக்கு இட்லி தோசை மாவு இல்லைன்னு கவலைப்பட வேணாம். இதை எடுத்து நம்ம சுட்டுக்கலாம். 1 கப்பு அளவு நான் இதில் தேங்காய் போட்டிருக்கேன். எந்த கப்பில் அரிசி அளந்தமோ அதே கப்பில் 1 கப்பு சோறையும் இது கூட சேர்த்துருக்கேன். 1 கப்பு தேங்காய், 1 கப்பு சோறு, இதை ரெண்டையும் சேர்த்து ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுவோம். கொஞ்சம் அரைஞ்சி இருக்கட்டும். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். மாவு அரைக்கும் போது எப்போவுமே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கொஞ்சம் நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க. பார்த்துட்டு அதுக்கு பிறகு தண்ணி ஊற்றலாம். இப்போ கொஞ்சமாக நான் இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். சுற்றி இந்த மிக்ஸி ஜாரையும் வலிச்சு விட்டுக்கோங்க. இல்லைனாக்கா சுற்றி இருக்கிற அரிசி நமக்கு அரையாமல் இருக்கும். இப்போ இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். அரைச்ச மாவை இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி அப்படியே எடுத்து வச்சுருவோம். அது நைட்டு ஃபுல்லாக நமக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ இது ஆப்ப மாவு தானே அப்படின்னு கேட்பீங்க. நம்ம ஊர் சைடில் இதை ஆப்ப மாவுன்னு கூட நம்ம சுடுவோம். கொஞ்சம் இதில் நாங்கள் 1 ஸ்பூனு நாங்கள் உளுந்தியும் சேர்த்துக்குவோம் ஆப்ப மாவுக்கு. இப்போ காலையில் பாருங்கள், நான் ஒரு 8 மணி மாதிரி இந்த மாவை பார்க்குறேன் பாருங்கள். எப்படி உங்களுக்கு அழகாக புளிச்சு வந்திருக்கு. ரொம்பலாம் இதில் தண்ணி ஊற்றி நான் அரைக்கல. நான் காலையில் தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேன். இப்போ கலக்கி விட்டு மாவை பார்ப்போம். நம்ம இதில் சோடாப்பு கொஞ்சம் கூட சேர்க்கல. நாங்கள் சோடாப்பு சேர்த்து தான் ஆப்பத்துக்கு மாவு நம்ம கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சீனி இதெல்லாம் சேர்த்து தான் ஆப்பம் சுடுவோம். இப்போ ஒரு பேனில் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரோ ஒரு துணியோ வச்சு கொஞ்சம் லேசாக எண்ணெயை தடவிட்டு தொடச்சிட்டு இப்போ ஊற்றுங்க. ரொம்பலாம் பெருசாக இதை தடவி விட இதில் சரிக்கு சமமாக நம்ம தேங்காயும் சோறும் போட்டிருக்கிறதுனால அப்படி ஒரு மணமாக இருந்துச்சு இந்த தோசை சுடும் போதே. இப்போ கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே எந்த அளவுக்கு நமக்கு அப்படியே ஓட்டையாக பொரிஞ்சிட்டு மாவு நமக்கு எப்படி வருது இந்த தோசை அப்படிங்கிறத அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. கேரளாவில் செய்கிற எல்லா ரெசிப்பிலையுமே அவங்க தேங்காய்
அதிகமாக சேர்ப்பாங்க. அதனால் அவங்க செய்யும்போதே நமக்கு மணக்கிறது மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு எல்லாமே நல்லா பொரிஞ்சு அப்படியே ரொம்ப சூப்பராக நமக்கு பார்க்குறதுக்கு ஆப்பம் மாதிரியே இருக்குது. ஆனால் ஆப்பத்தை விட இது வேறு மாதிரி டேஸ்ட்டில் இருந்துச்சு. இப்போ எல்லாம் நல்லா சுற்றி பொரிஞ்சு நமக்கு கீழே லேசாக நமக்கு செவந்துக்கிட்டு வந்துருச்சு. இந்த சமயத்தில் அப்படியே எடுத்துருங்க. மேலே மாவு வெந்துருச்சு. சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அவ்வளோதான், சூப்பராக நமக்கு தேங்காய் தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ சுட்டு எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்குவோம். சூடாக சாப்பிடும்போது நம்ம அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ இது கூட உங்கள் விருப்பம் போல் கடலைக்கறி வேணுமோ சாப்பிட்டுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது காரமாக சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை தேங்காய் பால் ஊற்றி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். நான் இதில் சொன்னது மாதிரி ரோஜாப்பூ சட்னி செஞ்சுருந்ததை வச்சு எடுத்து சாப்பிட்டோம்னா அப்படி தான் இருந்துச்சு. இந்த சட்னிக்கும் இந்த தேங்காய் தோசைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. நீங்கள் என்ன என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. இப்போ நான் சுட்டது போக பேலன்ஸ் இருக்கிற மாவில் மஞ்சள் ஆப்பம் மாதிரி நான் சுட்டுட்டேன். இப்போ வாங்க இந்த மஞ்சள் ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாதி அளவு இதில் வெங்காயம் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 முட்டை இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ தேங்காய் தோசைக்கு அரைச்ச மாவு இருந்ததை அப்படியே நல்லா கலக்கிட்டு இப்போ இதில் ஊற்றிக்குவோம். இப்போ மஞ்சள் ஆப்பம் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கங்க, அது கூட கொஞ்சம் சீனி சேர்த்துக்கங்க. இதில் சோடாப்பு சேர்க்கலை, சோடாப்பு சேர்க்கவும் வேணாம். ரொம்ப சூப்பராக நமக்கு மஞ்சள் ஆப்பம் ரெடி ஆகிடும். இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டேன். அப்படியே ஒரு 10 நிமிஷம் நமக்கு மூடி இருக்கட்டும். இப்போ ஆப்பசட்டியில் நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் ஆப்பம் பிள்ளைங்களுக்கு பிடிச்சது மாதிரி நம்ம சுட்டு கொடுக்கலாம். ஆனால் மஞ்சள் ஆப்பம் செய்யும் போது இதே மாதிரி தான் சின்னதாக செஞ்சுட்டு அதை மூடி போட்டுட்டு கொஞ்சம் சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் திருப்பி போட்டுருவோம். அவ்வளோதான், மணக்க மணக்க நமக்கு மஞ்சள் ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த 2026 நம்ம எல்லாருக்கும் சந்தோஷமான வருஷமாக அமைய இறைவன்கிட்ட நம்ம எல்லாரும் வேண்டிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.